ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடு, நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தலமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். வாலிப பிள்ளைகளே, தேவரீர் வாசம் பண்ணும் வீடு, ஹல்லேலூயா, அவர் வாசம் பண்ணும் வீடாகிய சரீரம் எப்படியாக காணப்பட வேண்டும் என்று இதுல நம்ம பார்க்கலாமா வாலிப பிள்ளைகளே? தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் வல்லமை சிறப்பான முறையில வெளிப்படுத்தப்படும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் போது தேவ பிரசனத்துல நாம் இறங்குவோம் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. 11வது வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ததற்கு நிற்க கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நாம் இருக்கும் இடங்களில நிரம்ப வேண்டும் வாலிப பிள்ளைகளே. எப்படி நிரம்பும்? நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் அது நிரம்பும். ஹல்லேலூயா. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, அந்த இடத்துல ஒரு மனப்பாட்டு வேணும். ஒரு மனப்பாடு இல்லாம தேவனுடைய ஆலயத்துல தேவன் வந்து தங்க மாட்டார். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் தர மாட்டார் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, உமது அடியானுக்கு இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் கேட்பீராக, அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு உண்டு வாலிப பிள்ளைகளே. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிருபை உண்டு வாலிப பிள்ளைகளே. நாம் ஆலயம், இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் அவர் தங்கும் வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகளே. அவர் மெய்யான தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், நித்திய பிதா. ஹல்லேலூயா. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று சங்கீதம் 132:13 நம்ம வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்கள் சரீரம் தேவனுக்கு பிரியமானதாய், தேவன் சொல்லும் பாத்திரமாய், செயல்படுத்தும் பாத்திரமாய், குயவன் கைவில் கொடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறதா வாலிப பிள்ளைகளே? கர்த்தரத்துல நம்ம ஜெபிப்போமா? அப்படி இல்லைன்னா கேட்போம் ஆண்டவர்கிட்ட, எசப்பா நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேவரி தங்கும் ஆலயமாய் நாங்கள் விரும்பப்படுகிறோம். ஆனால் கர்த்தாவே, செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்கிறோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 135ஆம் சங்கீதத்துல கர்த்தாவே 21வது வசனத்துல, எருசலேமின் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, வாசஸ்தலத்துல வாசமா இருக்கிறவர், பரிசுத்த வாசஸ்தலத்துல வாசமா இருக்கிறவர், பரலோகத்துல வாசமா இருக்கிறவர் எங்கள் இருதயங்களிலும் வாசமா இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அதற்குள்ளே கிருபையை தாங்க ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஆண்டவரே உம்மை தொழுது ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை சந்தித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஞானத்தை தாங்க. நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. ஒவ்வொருடைய கரியரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. பரிசுத்தமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஊழியக்காரர்களை கர்த்தாவே சுகப்படுத்தி பலப்படுத்தி தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. யாவரும் உமக்காக எழுவி பிரகாசிக்க உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். நீர் நல்லவர் என்பதை எல்லாரும் ருசித்து பார்க்க கிருபை தாங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Have a blessed day. Bye.